Hello viewers, welcome back to our channel. Today we will talk about bike Royal Enfield Hunter 350. இந்த ஹண்டரில் கொடுத்த இன்ஜின் வந்து பார்த்தோன்னா நமக்கு மீட்டியார் அண்ட் கிளாசிக் 350 கொடுத்த அதே J series 350cc இன்ஜின் தான். பிஃபோர் ஸ்டார்ட் த ரிவ்யூ இந்த பைக்கு கொடுத்துக்க யாரை தேங்க் பண்ணிக்கணும், G.G Motors மாதிரியே தேங்க் பண்ணிக்கிறோம். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஷோரூம் இன் தமிழ்நாடு. இஃப் யூ வாண்ட் புக் ஆர் டெஸ்ட் யுவர் ராயல் என்ஃபீல்ட் வெஹிக்கிள், நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நமக்கு ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 350 அண்ட் கிளாசிக் 350 ரீபாண்டில் கொடுத்த அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 349cc ஆயில் கம் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி 20 bhp of power and 27 nanometer of torque. இப்போ இந்த பைக்கோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம ஹேலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட்ரோ ஸ்டைலை ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஹேலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இன்டர்செப்டர் மாதிரியே ஃபீல் ஆகுது. தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு இது ரெட்ரோ மாடல்னால நமக்கு வந்து ரெக்டாங்கிளில் கொடுத்துருக்காங்க. இதுவே மெட்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் வரும். இதோட டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் சொன்ன மாதிரியே ரெக்டாங்கிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெட்ரோ போகும்போது உங்களுக்கு ரவுண்டில் வரும். இப்போ இதில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு வந்து செமி டிஜிட்டலில் வருது. இது ரெட்ரோனால நமக்கு ரெட்ரோ மாடலில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் மெட்ரோ போகும்போது உங்களுக்கு மெட்ரோ அதாவது ஸ்கிராம் 411 அதில் வர ஸ்பீடாமீட்டர் கிடைக்கும். லெட் மீ ஷோ த ஸ்பீடாமீட்டர் தட் யூ ஹவ் கிவன் மெட்ரோ Hunter 350. தென் சுவிச்சஸ் பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு பழைய புல்லட் 350 வர அதே சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து ரெட்ரோ மாடல்னால நமக்கு ரெட்ரோ டிசைன் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் கேஸ் சுவிட்ச் ரெட் கலர் அந்த பழைய மாடலே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 13 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ், மீட்டியாருக்கு வந்து 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பட் கிளாசிக் 350 இதுக்கெலாம் நமக்கு வந்து 13 லிட்டர் தான் வருது. ஃபியூல் டேங்க் வந்து மெட்டலே கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பில் குவாலிட்டி பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இங்கே ராயல் என்ஃபீல்டு பேட்சிங் வந்து நமக்கு பேட்சிங் எதுவும் கொடுக்கல, ஸ்டிக்கரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து மெட்ரோ போகும்போது R1 இந்த பக்கமும் அதாவது ராயலில் R1 மட்டும் இங்கிட்டு போட்டு ஒய்ஏல் இங்கிட்டு போட்டிருக்கிறது இருக்குது. தென் ராயல் இங்கிட்டு போட்டு என்ஃபீல்டு அதர் சைட் போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து லுக் நல்லாவே இருக்கும். இங்கே வந்து ஹண்டர்ன்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 3 மாடலில் வர ஹண்டர்ன்ற பேட்சிங் வந்து எதுவுமே வித்தியாசம் இல்லை, ஒரே சிமிலராக தான் இருக்குது. தென் மோரோவர் இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் வரும், சென்டர் ஸ்டாண்ட் இந்த பைக்கில் கிடையாது. இது சென்டர் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட்ரோ மாடலில் மட்டும்தான் வராது, மற்ற 2 மாடல்லையும் நமக்கு சென்டர் ஸ்டாண்டும் வரும். இதில் வந்து நமக்கு வர சீட் பார்த்தோன்னா 780 mm ஆஃப் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் எதுவுமே கொடுக்கல, சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நல்ல குஷினாகவே இருக்குது. உங்களுக்கு வேறு சீட் வேணும்னா நீங்கள் வந்து மேக் இட் யுவர் ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் கூட இதில் பண்ணிக்கலாம். தென் வந்து இது ரெட்ரோ மாடல்னால நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து டிஃபால்ட்டாக தராங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் தராங்க. இதில் ஃப்ரண்டில் வர நம்ம பிரேக்கோட டயமீட்டர் வந்து பார்த்தோன்னா 300 mm வந்து தராங்க. இதில் வந்து ரெட்ரோ மாடல்னால நமக்கு வந்து ஃபோக் வீல் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து மெட்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல் கிடைக்கும், டியூப்லெஸ் டயரோட கிடைக்கும். இதுலேயே நீங்கள் உங்களுக்கு வந்து அலாய் வீல் வேணாலும் நீங்கள் மேக் இட் யுவர் ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக். தென் ரியர் பிரேக் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மெட்ரோவில் வந்து 270 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரெட்ரோவில் மட்டும் நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும், டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு மெட்ரோவில் வருது. இதில் சொல்லப்போனால் ராயல் என்ஃபீல்டோட பைக்கு வந்து நமக்கு ஏபிஎஸ்ஸே தேவையில்லை, அதோட வெயிட்டே பிரேக்கிங் நல்லாயிருக்கும். வெயிட்டை பற்றி பேசும்போது இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 179 kg. அதாவது ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பைக்குன்னு பார்த்தோன்னா இதுதான் இப்போதைக்கு இருக்குது. தென் ப்ரைஸுமே ராயல் என்ஃபீல்டில் இப்போ இருக்க ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியான பைக்கு தான். இது வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வெயிட்டை குறைச்சிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக அந்த பைக் ஓட்டுறதுக்காக, தென் நம்ம டிராஃபிக்லையும் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஈஸியாக ஓட்டுறதுக்காக அவங்க வெயிட்டை குறைச்சிருக்காக சொல்கிறாங்க. இப்போ அந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு ரைட் ரிவ்யூவை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரைட் ரிவ்யூ அந்த பைக்கோட ரைட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கோட ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே, இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுற பைக்குன்னு சொன்னாங்க. இப்போ சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து மீட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீட்டர் வந்து கொஞ்சம் வெயிட்டான பைக். சொல்ல போனால் கிளாசிக்கோட மீட்டர் வந்து வெயிட்டாக 191 kg டோப் வெயிட் வருது. அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து மீட்டர் வந்து 200 kg வரும். இது வந்து அவங்க 180 kg தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பைக் எப்படி டிராஃபிக்கில் ரன் ஆகுதுன்னு பாருங்கள். மாடலிங் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் சொன்ன மாதிரி இந்த பைக் வந்து சிட்டிக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஃபீலே இல்லை. இது வந்து கம்பேர் டு அதர் பைக்ஸ் ராயல் என்ஃபீல்டில் தான் இந்த பைக் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பைக்குன்னு சொல்லலாம். பட் மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து ஒரு வெயிட்டான பைக் தான். ஆனாலும் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சின்ன சின்ன கார்னர்ஸில் கூட இந்த பைக் வச்சு ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியுது. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வெயிட் வந்து இந்த பைக் ஃபீல் ஆகவே ஆகாது. அந்த ஜே சீரிஸ் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வாப்ளிங் எங்கேயுமே ஃபீல் ஆகலை, வைப்ரேஷன் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், இப்போ வந்து வெயிட்டை குறைச்சிட்டாங்க, இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்குமா, வாப்ளிங் இருக்குமான்னு யோசிக்கலாம். பட் அது சுத்தமாக இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். இன்ஜின் வந்து நமக்கு ஜே சீரிஸ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது வாப்ளிங் எங்கேயுமே நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இந்த பைக்கை நான் வந்து சிட்டிக்குள்ளே 80 to 90 வரையும் க்ரூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த 90 வரையுமே வாப்ளிங் ஃபீல் ஆகவே இல்லை. ஹேண்டில் பாரில் கூட எனக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. பிரேக்கிங் வந்து பைக்கில் சூப்பராக இருக்குது. இப்போ பிக்கப் வந்து இந்த பைக்கில் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து உடனே பிக்கப் பண்ண நினச்சா நீங்கள் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே கியர்லேயே நீங்கள் உங்களால் பிக்கப் பண்ண முடியுது. இப்போ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உடனே அப்படியே பிக்கப் பண்ணலாம், நல்லா க்ரூஸ் பண்ண முடியுது. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னா சீட்டிங் பொசிஷன் இந்த பைக்கில் நல்லாவே இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. சிட்டின்னு சொல்கிறதுனால சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்ற அர்த்தம் இல்லை, ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பைக்கில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ஸ்பீட் பிரேக்கர் சின்ன சின்ன பாத் ஹோல்டில் தட்டுமான்னு பார்த்தேன். பட் வந்து இப்போ இந்த பாத் ஹோல்டில் இறக்குறேன், பட் எனக்கு பைக் வந்து கீழே தட்டவே இல்லை. ராயல் என்ஃபீல்ட் சொன்ன மாதிரி இந்த பைக் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. நாட் ஓன்லி சிட்டி, ஹைவே கூட இந்த பைக் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பைக் வேணும், பட் எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான் வேணும்னா இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கில் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ, மெட்ரோ ரிபல்னு 3 வேரியண்ட் இருக்குது. கலர்ஸ் வந்து 8 கலர்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து 1.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் கலர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ரிபல் ரெட், ரிபல் ப்ளூ, ரிபல் பிளாக் அண்ட் டேப்பர் ஒயிட், டேப்பர் கிரே, டேப்பர் ஆஷ் அண்ட் ஃபேக்ட்ரி சில்வர் அண்ட் ஃபேக்ட்ரி பிளாக்னு வருது. ஓகே வர்ஸ், இதான் ஹண்டர் 350 ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.